அடுத்தது துரோணாச்சாரியார். இவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. பாண்டவர்கள் கௌரவர்கள் ஏகலைவன் அப்புறம் கர்ணனுக்கு பேதம் பார்த்தது இவரோட முதல் தப்பு. ஏகலைவன் கிட்ட கட்டவரல் கேட்டாரு. கர்ணன் ஏகலைவனை தாண்ட குலத்தவன அசிங்கப்படுத்தினாரு. ஏகலைவன் கிருஷ்ணரோட கசின். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிருஷ்ணருக்கு தேவசர்வஸ் அப்படின்னு ஒரு பெரியப்பா இருக்காரு. அவருக்கு பிறந்தவர் தான், அவரோட பையன்தான் இந்த ஏகலைவன். ஏகலைவன் தன்னோட குரு தன்னை ஏமாத்திருக்காருன்னு ரொம்பவும் கவலைப்பட்டான், ரொம்ப கோவப்பட்டான். கடைசியாக கிருஷ்ணரோட பரம எதிரியான மகதநாத் ராஜாவான ஜராசண்டன் கூட நட்பாகி கிருஷ்ணரோட துவாரகை மேலே தாக்குதல் நடத்தினான். அப்போ கிருஷ்ணர் ஏகலைவனை தோக்கடிச்சு ஏகலைவனை கொண்டாரு. ஏகலைவன் சாமோடு ஒரு உண்மையாக கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இறந்து போனான். கிருஷ்ணா, நான்டா ஏகலைவன், நான் வேற யாரும் இல்லை, உன்னோட பெரியப்பா பையன்தான். நானும் உன்ன மாதிரி ஒரு யாதவன் தான். நிஷாத குலத்தோட ராஜாவான இரண்ய தனுஷால தத்தெடுத்து வளர்க்கப்பட்டேன். அந்த துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் குருவாண்டாலும் அவர் வேதம் பார்த்தது தான் பெரிய தப்பு. அவர் செஞ்ச தப்புக்கு நான் அவரை பழி வாங்கணும்னு சொன்னான். அப்படி கிருஷ்ணர் வரம் கொடுத்தனால துருபதன் வேல்வித்தி உருவாக்குனாரு. அந்த வேல்வித்தியிலேருந்து திருஷ்டத்யுமனனும் திரௌபதியும் பிறந்தாங்க. திருஷ்டத்யுமனனா ஏகலைவன் திருஷ்டத்யுமனன்னு பேரில் திரௌபதிக்கு அண்ணனாவும் துருபதனுக்கு மகனா பிறந்து குருஷேத்திர போரோட 15வது நாள் துரோணாச்சாரியரோட தலையை வெட்டி கொடூரமாக கொண்டாரு. அந்த அளவுக்கு துரோணாச்சாரியார் அவர் பாண்டவர்கள் கௌரவர்கள் கர்ணன் ஏகலைவனுக்கு பேதம் பார்த்த அந்த ஒரு தப்பால் அவர் இறந்து போனார். இன்னொன்று, கிருஷ்ணரோட கசின் தான் ஏகலைவன். திரௌபதியோட அண்ணன் தான் திருஷ்டத்யுமனன். துரோணாச்சாரியார் செத்ததுக்கான காரணம் என்னன்னா, தர்மராஜான்னு சொல்லக்கூடிய யுதிஷ்டிரர் துரோணர்கிட்ட அஸ்வத்தாமன் செத்துத்தான்னு ஒரு பொய்யை சொன்னார். அப்படிதான் அதை உண்மையை நம்பி துரோணரும் திருஷ்டத்யுமனன் கையால் கொல்லப்பட்டு இறந்து போனார். இது மட்டும் இல்லாமல் சகுனி, பீஷ்மர் தன்னோட அண்ணனுங்க தன்னோட அப்பாவை சிற வச்சதுனால குருவம்சத்தை அழிக்கணுங்கிற கெட்ட எண்ணத்தோடு இருந்தார். சகுனிக்கு ஒரு மனைவியும் 3 மகன்களும் இருந்தாங்க. சகுனியோட மனைவி பேர் அர்ஷி. சகுனியோட 3 பசங்க பேர் உலுகன், விருகாசுரன், அப்புறம் விப்ரசித்தி. சகுனி மகாபாரத போரில் சகாதேவன் கையால் இறந்து போனார். அவர் சூதாட்டத்தில் அவர் செஞ்ச சூழ்ச்சியால் பாண்டவர்கள் வனவாசம் போக வேண்டிய நிலைமை உருவாச்சு. அப்படி சகுனியோட பசங்களில் 2 பேர் உலுகனும் விருகாசுரனும் போரில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே சகாதேவன் கொன்னார். கடைசியில் சகுனியை கொன்னார். அர்ஜுனன் அஸ்வமேத யாகம் நடத்தினான். அப்போது அந்த குதிரையை விப்ரசித்தி எடுத்துக்கிட்டான். அர்ஜுனன் விப்ரசித்தியை கொல்ல போக அப்போ சகுனியோட மனைவி அர்ஷி, அர்ஜுனா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே என்னோட 2 பசங்க அப்புறம் என் கணவனை கொண்டு என்னை விடவே ஆக்கின மாதிரி என்னோட இந்த ஒரே பையனை மட்டும் நீ உயிரோட விட்டுடு அப்படின்னு சொன்னார். அர்ஜுனனும் சொன்னதை செஞ்சான். அதுபடி விப்ரசித்தி காந்தாரநாத்தை ஒரு ஒரு குறுநில மன்னனா நல்லாட்சி புரிஞ்சான். அப்புறம் நான் இன்னொருத்தர சொல்ல மறந்துட்டேன். அடுத்தது 7வதா பீஷ்மர். இந்த லிஸ்ட் என்னடா சொல்கிற, இந்த லிஸ்ட்டில் ஏன்டா பீஷ்மரை சேர்த்த அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். உண்மைதான், இவரும் தன்னோட கர்ம வினையால் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுப்பார். பீஷ்மர் ஒரு சிறந்த பிரம்மச்சாரி, பெண்ணாசை துறந்தவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் தன்னோட அப்பாவான மகாராஜா சாந்தனுக்கு கொடுத்த வாக்குப்படி வாழ்நாள் முழுக்க ஒருபோதும் கல்யாணம் பண்ணிக்கல. அவர் பிரம்மச்சாரியாகவே இருந்தார்.
மகாராஜா சாந்தனுவும் மீனவ பெண்ணான சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சத்தியவதி சாந்தனுக்கு முன்னாடி பராசர முனிவர் அப்படின்னு ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வேதவியாசரை பெற்றெடுத்தாங்க. அப்படி பீஷ்மர் காசி நாட்டு இளவரசிகள் 3 பேரையும் கிளத்திட்டு போண்டு விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பார். சித்தராங்கரன் முதல்ல ராஜாவாக இருந்து நிறைய போர்க்கதைகள் கற்றுக்கிட்டாலும் அவன் தன்னுடைய இறுதி காலத்தில் கந்தர்வர்கள் கையால் இறந்து போனான். அதுக்கப்புறம் விசித்திர வீரியன் எந்த போர்க்கலைகளும் கற்றுக்காம சும்மாவே இருந்தான். அம்பை அம்பாலிகா 2 பேருமே விசித்திர வீரியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதில் நம்ம அம்பை நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு நினச்சி போனார். ஆனால் பீஷ்மரால் தன்னை லவ் பண்ணவன் தனக்கு கிடைக்கலன்னு ரொம்பவும் கவலைப்பட்டு பரசுராமர் கிட்ட போனான். பரசுராமர் பீஷ்மர் கூட சண்டை போட்டார். ஆனால் பீஷ்மர் பரசுராமரை தான் குருவையே வென்றாரு. அதுக்கப்புறம் அம்பை முருகப்பெருமானை நோக்கிட்டாவும் புரிஞ்சு நீல கலர் பூமாலையை வாங்கிக்கிட்டான். அந்த பூமாலையை துருபதன் கிட்ட கொடுத்தாரு. அந்த துருபதன் அப்படியே அவள் வேள்வி நடத்தி அங்கேயே தன்னோட உயிரை விட்டான். அதனால அவள் மறுபிரிவில் சிகந்தியாக மாறினான். விசித்திர வீரியன் என்னடா 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லாட்சி புரிஞ்சாலும் அவன் உடல்நல குறைவால் இறந்து போயிட்டான். அதோட காச நோய் டிபி வியாதியால். அதனால விதவையான அவனோட 2 மனைவிகளும் வேதவியாசரை பார்த்தாங்க. வேதவியாசரோட உருவத்தை பார்த்து அம்பிகா கண்ணை மூடிக்கிட்டா. அப்படி திருதராஷ்டிரன் பிறந்தார். அப்படியே அம்பாலிகா உடல் வெளுத்து போனால் பேல் ஸ்கின்னடாக ஆனா. அதனால் பார்க்கறதுக்கு பயங்கர வெள்ளையாக பாண்டு பிறந்தார். அப்புறம் ஒரு வேலைக்காரி வேதவியாசரை பார்த்து பயப்படாமல் தைரியமாக இருந்ததுனால எந்த குறையும் பிறக்கையும் இல்லாத ஆரோக்கியமான விதுரர் பிறந்தார். நல்லவராக இருந்தாலும்